தவிக அரசு தாக்கல் செய்துள்ள வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இன்று தமிழகத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட் குறித்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் 6வது முறையாகவும் தமிழக வெற்றிக்கழகம் அரசின் சார்பில் முதல் முறையாகவும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பாமக 13 ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்றதோ அந்த நோக்கத்தில் ஒரு விழுக்காடு கூட நிறைவேறவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை உழவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பும் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். வேளாண் துறைக்கு மட்டும் திமுக அரசில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 17,167 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அதைவிட 420 கோடி ரூபாய் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். 14,696 கோடி மட்டுமே குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 20 துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி ஒதுக்கீடு 58,324 கோடி என்றும் இது இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மதிப்பான 47,240 கோடி ரூபாயை விட 11,126 கோடி அதிகம் என்றும் கூறப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 20 துறைகளில் ஊரக வளர்ச்சித் துறைக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மதிப்பான 6,329 கோடியிலிருந்து 11,774 கோடியாக உயர்ந்து மொத்தம் 18,103 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நெல் உள்ளிட்ட 10 வகையான பயிர்களில் அதிக விளைச்சல் அளித்தும் 3 உழவர்கள் வீதம் மொத்தம் 30 பேருக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கு கடலூர் அன்னில மேல் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை வரவேற்கப்படுகிறது எனவும் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போதாவது பயனுள்ள அறிவிப்புகளை அரசு வெளியிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்.